Hi friends, good morning. In this video, genetically engineered insulin questions. This is the 2022 question asked this question, this topic. Okay, genetically engineering question application, biotechnology application, medicines. Okay, this is topic. This is one question asked in 2022. Very important topic. Okay, this is very important. Statement related to human insulin in below. Statements correct about genetically engineered insulin. அதாவது என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, எது வந்து கரெக்டான ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் இன்சுலின் சொன்னாக்கா ஏ பெப்டைட் பி பெப்டைட் அது வந்து ஸ்டேஸ் பண்ணுற ஜீன் வந்து ஈக்குவலை போட்டு நம்ம வந்து கல்ச்சர் பண்ணி அதை வந்து எடுத்து டைசப்டைல் பாண்ட் மூலியமாக பிரிட்ஜ் பண்ணுறது அது பேர் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன்சுலின்ஸ். ஓகே, ஸோ அது வந்து எந்த ஆன்சர் வந்து மேட்ச் ஆகுது, என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வந்து மேட்ச் ஆகுது அது சொல்லி பார்க்கணும். ஸோ ப்ரோ ஹார்மோன் இன்சுலின் எக்ஸ்ட்ரா செச் ஆஃப் பி பெப்டைட், அதாவது ப்ரோ ஹார்மோன் சொன்னாக்க இன்சுலின் ப்ரீமெச்சூர் ஆர்த்த சி பெப்டைட் இருக்கும். ஸோ அதான் சி பெப்டைட் சொல்கிறாங்க. அப்போது என்ன இன்சுலின் இது ஜெனட்டிக் இன்சுலின் கிடையாது, ஏன்னா நார்மல் இன்சுலின் தான் இந்த மாதிரி மெச்சூர் ஃபார்ம் அடையிறதுக்காக இந்த சி பெப்டைட் வந்து அதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஆன்சர் கிடையாது. ஓகே, peptide, A peptide, B peptide chains insulin produce separately equally. A chain stays on the genome, B stays on the genome, equally equally போட்டுட்டோம். Extracted combined disulfide on between them. அதை எடுத்து B peptide chain stays on the gene எடுத்து A peptide insulin எடுத்து அதை வந்து கம்பைன் பண்ணி டைசல்ஃபைட் பிஜி மூலியமாக இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இன்ஜினியரிங் இன்சுலினா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், என்ன ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொன்னாக்க ஏ பெப்டைட் பி பெப்டைட் ஈக்குவலையில் போட்டு டேஸ் பண்ணுற ஜீன் ஈக்குவலையில் போட்டு நம்ம வந்து கல்ச்சர் பண்ணி அது டைசல்ஃபைட் பிரிஞ்சு மூலியமாக இணைக்கிறது தான் அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன்சுலின். ஓகே, இது கரெக்டு, பி கரெக்டான ஆன்சரு. இன்சுலின் யூஸ்டு ஃபார் ட்ரீட்டிங் டயபெட்டிஸ் வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கேட்டஸ் பிக்ஸ். அதாவது கேட்டஸ் பிக்ஸ் எடுக்கிறது இன்சுலின் வந்து சாதாரண நார்மல் இன்சுலின், ஜெனட்டிக் இன்சுலின் கிடையாது. ஓகேங்களா, அப்புறம் எலிமினேஷன் பண்ணிடலாம். ஸோ எலிமினேஷன் பண்ணிடலாம். ஏன்னு சொன்னாக்கா இப்போ வந்து நார்மல் இன்சுலின் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பற்றி பேசுகிறாங்க. ஓகே, இது தப்பு கிடையாது. அப்போ ப்ரோ ஹார்மோன் இன்சுலின் நீட்ஸ் ப்ராசஸ் கன்வெர்ட்டிங் மெச்சூர் அண்ட் ஃபங்க்ஷனல் ஹார்மோன். ப்ரோ ஹார்மோன் இன்சுலின் அதாவது இன்சுலின் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இன்சுலின் என்ன பண்ணுறாங்க சொன்னாக்கா மெச்சூராக கன்வெர்ட் ஆகுது ஃபங்க்ஷனல் ஹார்மோன், அந்த ஃபங்க்ஷனல் ஹார்மோனாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நடக்குதுன்னு சொன்னாக்கா நார்மலாக நம்ம பாடிக்கு நடக்குது. பாடிக்குள்ளே ஸ்டேஸ் ஆகி மெச்சூர் ஆகுது, மெச்சூர் ஆகுது. ஸோ நம்ம பாடிக்கு நடக்கிறதுனால நார்மல் நடக்கிற விஷயம் தான். ஸோ வெளியே எடுத்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன்சுலின் தான் என்ன ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மூலம் இன்சுலின் உற்பத்திப்பட்டது. அப்போ இதுவும் கிடையாது. அப்புறம் இது வந்து நாம நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ லாஸ்ட் தான் இருக்குது. சம் பேஷண்ட்ஸ் டெவலப் அலர்ஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபார் இன்சுலின்ஸ். எஸ், இது கரெக்டு தான். பட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் இன்சுலின் வந்து இன்சுலின் பற்றி பேசுகிறாங்க, ஜெனட்டிக் இன்சுலின் பற்றி பேசலை. நார்மலாக இன்சுலின் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு இன்சுலின் எடுத்து வேறு ஒரு அனிமல்ஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அனிமலுக்கு என்ன ஆகும், அலர்ஜிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தும். ஓகே, சம் பேஷண்ட்ஸ்க்கு அலர்ஜி ரியாக்ஷன் ஏற்படுத்தும். இப்போ வந்து நான் கேட்டகரி பிக்ஸ் அந்த ஆடு மாடு வந்து இன்சுலின் எடுத்து நான் வந்து மனுஷக்குள்ளே வந்து செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மனுஷனுக்கு கண்டிப்பாக அலர்ஜி ரியாக்ஷன் வரும். ஏமாதிரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து தூண்டி விடும். ஃபாரின் பாடிஸ் நினச்சி ஆன்டிபாடிஸ் தூண்டி விட்டு அழுக்க நினைக்கும். ஸோ அலர்ஜிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தும். ஓகேங்களா, இது வந்து நாம நடக்கிற ஃபங்க்ஷனை பற்றி குறிக்குது. ஜெனட்டிக் இன்சுலின் பற்றி குறிக்கவே இல்லை. ஜெனட்டிக் இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணோன்னு சொன்னாக்கா எந்த ஒரு எஃபர்ட்டும் வராது. ஏன்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஃபாரின் டைரெக்டாக வந்து ஃபாரின் இன்சுலின் வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணலை, சிந்தசிஸ் பண்ணி தான் அந்த இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ வந்து எதுவுமே எஃபர்ட்டும் வராது. ஸோ இது நார்மல் இன்சுலின் போட்ட மட்டும் தான் எஃபர்ட் வரும். ஸோ இதுவும் கிடையாது. அப்போ இது மட்டும்தான் ஆன்சரு, பி மட்டும்தான் ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஆன்சர் பி மட்டும்தான் ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தப்பாக புரிஞ்சுப்பாங்க.
இப்போ வந்து ஜெனடிக் இன்சுலின் இன்சுலின் சொன்னாக்கா ஜெனடிக் இன்சுலின் இன்சுலினும் அந்த இன்சுலின் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க சொன்னாக்கா, ஸோ இந்த ஆன்சர் வந்து நான் குடிக்க மாட்டேங்க. இந்த ஆன்சர் கண்டிப்பாக ஏன்னா மெச்சூர் இன்சுலின் தான் கேட்குறான். ஜெனடிக் இன்சுலின் இன்சுலின் தான் மெச்சூர் இன்சுலின் தான் அர்த்தம். இந்த ஆன்சர் குடிக்க மாட்டீங்க, இந்த ஆன்சர் கொடுத்துருவீங்க, அப்புறம் வந்து இந்த ஆன்சரும் கொடுத்துருவீங்க, இந்த ஆன்சரும் கொடுத்துருவீங்க, இந்த ஆன்சரும் கொடுத்துருவீங்க. அப்போ தவிர எல்லா ஆன்சரும் நீங்கள் கொடுத்துருவீங்க. அப்போ நினச்சிப்பேன் 3 ஆப்ஷன் இருந்தால் கட்டம் போகிறது அப்படின்னு சொல்லி நினச்சி டிக் அடிச்சிருவீங்க. ஸோ 2 ஆன்சர் தான் இருக்குது. அப்போ சிடிஇ. அப்போ நான் 2 ஆன்சர் இருக்குது. பி கண்டிப்பாக வந்து கரெக்ட் தான். பியோட சேர்த்து இதுவும் கரெக்டு. அப்போ என்ன பண்ணுவோம் சொன்னாக்கா, எது கொடுத்தாலும் கரெக்டு போகிறது அப்படின்னு நினச்சி நம்ம எல்லோரும் வந்து கரெக்டு பண்ணிடுவோம். ஆனால் ஆன்சர் கேட்பாங்க தப்பாங்க. ஏன்னு சொன்னாக்கா கொஷின் கரெக்டாக போச்சு. ஜெனடிக் இன்சுலின் தான் பார்க்கணும் தவிர வெறும் இன்சுலின் மட்டும் கேட்கல, ஜெனடிக் இன்சுலின் தான் கேட்குறேன். அப்போ கான்செப்ட் புரியணும் உங்களுக்கு. கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் இது டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். திரும்ப நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணி போயிடும். இந்த மாதிரி தான் 22 டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ 25லேயே இதே மாதிரி டஃப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து கொஷின் வந்து சரியாக படிக்காமல் ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சிங்க. சரி, இது வந்து புக்கில் எந்த பக்கத்தில் ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 211 பேஜ் நம்பர் 211 கிளாஸ் 12 என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். இந்த பேஜில் வந்து இந்த ஆன்சர் வந்து இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. எப்படி பார்த்து சொன்னாங்க பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் 211 பேஜ் நம்பர் 211 ஜெனடிக் இன்ஜினியரிங் இன்சுலின் பயோடெக் அப்ளிகேஷன் மெடிசன் டாபிக் எடுத்துருக்கோம். ஜெனடிக் இன்ஜினியரிங் இன்சுலின் இங்கே இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். பட் இதுக்கு ஏற்ற கொஷின் ஆன்சர் எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா இங்கே இருக்க பாருங்கள். மெயின் சேலஞ்சஸ் இது இருந்து இன் 1980 Korean company prepared to DNA sequences correspond to A and B chains insulin tested them plasmid equali செலுத்தி இன்சுலின் செயின்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஏ செயின்ஸ் பி உற்பத்தி பண்ணுறாங்க. அதை வந்து வெளியே செயின்ஸ் ஏ பி செப்பரேட்லி எக்ஸ்ட்ராக்டட் கம்பைன் தேசிய பிரிச்சு அதுதான் ஜெனடிக் இன்ஜினியரிங் இன்சுலின் பற்றி இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மிச்ச ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து நார்மல் இன்சுலின் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நார்மல் இன்சுலினுக்கும் ஜெனடிக் இன்ஜினியரிங் இன்சுலினுக்கும் டிஃப்ரெண்ட்டு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு நம்ம படித்தோம்னா ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து குழப்பி கொஷின் கேட்டு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதான் ஆன்சர் இருக்குது. ஓகே, இது வந்து நீங்கள் படித்து பாருங்கள். புரியலைன்னா திருப்பி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு இன்சுலின் பற்றி வீடியோ போடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.